பள்ளத்தாக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 39. இறை திருவசனங்கள் 9. பலர் அவர்களுடைய அறிவு கூர்மையை பாராட்டுவர். அவர்களது புகழ் ஒரு நாளும் நினைவிலிருந்து அகலாது. அவர்களுடைய நினைவு மறையாது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களது பெயர் வாழும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிறர் வாழ தட்டிக் கொடுப்போம். குறைகளை மட்டும் சுட்டிக் காட்டுவதை விட பாராட்டி பாருங்கள். முடியாது என்று சொல்பவர் கூட முயற்சிக்க ஆசைப்படுவார்கள். பாராட்டு மிகப்பெரிய மூலதனம். பன்மடங்காக உங்களிடம் திரும்பி வரும். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 34ஆம் நாள். முதுகுக்கு பின் செய்யத்தகு முத்தான காரியங்கள் 3. புகழ்ந்து பேசுதல், உதவி செய்தல், தட்டி கொடுத்தல். இதில் தட்டி கொடுத்தலே தனி சிறப்பானது. தட்டி கொடுக்கப்பட்டவர் கெட்டு போவதில்லை. தண்டிப்பதை விட தட்டி கொடுப்பதே சிறந்தது. இன்று தண்டனைகளால் திருத்த முடியாத தவறுகளும் குற்றங்களால் ஒரு சிறு புன்னகையை தட்டி கொடுத்து திருத்தம் பெறுகின்றன. அறிவுரை சொல்லும் நண்பனை விட தன் திறமையை மதித்து பாராட்டும் மனிதனை தேடி படையெடுப்போர் அதிகம். காரணம், தன்னை அங்கீகரிக்க ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கைதான். பணத்தை கொட்டி கொடுத்து உதவுங்கள் என்று யாரும் கேட்பதில்லை. ஒரே ஒரு தட்டி கொடுத்தலால் நான் சுயமாக வாழ உதவுங்கள் என்பதே பலரின் உள்ளத்து ஊக்கம். உழைக்க மறுக்கும் இளைஞனை தட்டி கொடுங்கள், அவன் உறுதி கொண்டு உழைப்பான். பொறுப்பெடுக்கும் தலைவனை தட்டி கொடுங்கள், அவன் உயர்ந்து நிற்பான். ஏனெனில் கொட்டி கொடுக்கும் கோடியை விட தட்டி கொடுக்கும் உயிர் நாடி சிறந்தது. தட்டி கொடுப்போம் மனதார, பாராட்டுவோம் உயர்ந்து நிற்க. ஜெபம். வாழ்வளிக்கும் வார்த்தைகளால் எம்மை வழிநடத்துபவரே இறைவா, நாங்கள் பேசும் வார்த்தை பிறரை வாழ்வளிக்கும் என்பதை உணர்ந்த நாங்கள் பிறரின் நற்செயல்களைக் கண்டு மனதார பாராட்டவும் தட்டி கொடுக்கவும், சோர்வுற்ற போது ஆறுதலான வார்த்தைகளால் உற்சாகமூட்டி வழிநடத்தவும் தேவையான அருளை எமக்கு தாரும். ஆமேன். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் இந்த வக்கால் சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி: முதுகுக்கு பின் செய்யத்தகு முத்தான காரியங்கள் எவை? அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை கொண்டாட தயாராகும் இந்த தவ நாட்கள் உங்களுக்கு கடவுளின் ஆசீரை கொண்டு வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?
அதையும்